இன்னைக்கு எல்லாருமே வந்து ஓலாவோ ஊபரோ இல்லை வந்து ரொம்ப கம்மியாக அப்படின்னு பார்க்கும்போது ரேப்பிடோ தான் மோஸ்ட்லி வந்து புக் பண்ணுறாங்க. ஆட்டோக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அவங்க இஷ்டத்துக்கு இப்போ மழை டைம்லலாம் வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி அந்த புக் பண்ண இடத்துலேருந்து கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் போகிறதுக்கே வந்து நார்மலாக ஒரு 30 rupees 50 rupees அப்படிங்கிற அந்த இடத்துக்கே ஒரு 100 rupees கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ மழை டைம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோ ஓட்டுவதில் சிரமம் அந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஆனாலுமே இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு என்ன மழை நேரத்தில் என்ன சிரமம், ஆனால் அது ஒரு காரணம் அவங்களுக்கு. கவர்மெண்ட் வந்து ஓலா ஊபர் மாதிரி வந்து ஒரு இடம்லேருந்து இன்னொரு இடத்துக்கு இவ்வளோ தான் நீங்கள் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிர்ணயம் செய்கிறது வந்து மக்களுக்கு தான் நல்லது. அதாவது யாருன்னு முன்ன பின்ன தெரியாதவங்க கூட ஒருத்தவங்க கூட இல்ல இந்த முன்ன பின்ன தெரியாது, அப்புறம் வந்து பைக்ல பொண்ணுங்க போறாங்க. இந்த அதாவது சமூகத்துல வந்து பெண்கள் மீது வைக்கப்படக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு பெண்கள் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து முன்ன பின்ன தெரியாது. அப்படி பார்க்கும்போது லைஃப்ல வந்து எதுவுமே முன்ன பின்ன தெரியாது தான். ஸோ அப்படி ஒரு விஷயத்த நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பண்ணும்போது தான் வளர்ச்சிங்கிற ஒன்றையே நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து பெண்கள் வந்து இப்படி போகிறாங்க பண்ணுறாங்கங்கிறது நார்மலாக எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான். ஆனால் அதை கடந்தும் பெண்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி சிட்டிஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு சேஃப்டியான ஒன்றா தான் இருக்குது. ஸோ ஆனால் இப்படி வந்து அவங்க போகிறது வந்து சேஃப்டியாக ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக எழுந்தாலுமே கூட அவங்க அப்போது எப்போ தான் வந்து அந்த மாதிரி வர்றது. ஒரு ஆப்பில் வந்து நம்ம புக் பண்ணும்போது ஓலாவோ ஊபரோ வந்து புக் பண்ணும்போது அதில் ஒரு டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு இடத்துலேருந்து இந்த இடம் அப்படின்னு அது பின் பண்ணும்போது கரெக்டாக வீட்டுக்கிட்டேயே வந்து ஒருத்தங்க கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது அது ஒரு நல்ல ஃபெசிலிட்டியும் கூட. இப்போ நார்மலாக நான் மெயின் ரோட்டில் போய் ஒரு ஆட்டோவில் ஏறி போகணும் அப்படிங்கும்போது அது வந்து காஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குங்கும் போது அதை விட வீட்டுக்கே வந்து லொக்கேஷனுக்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அதை சூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஆப்வியஸ்லி அதுதானே சூஸ் பண்ணுவாங்க. ரேட்டு கம்மி அப்படிங்கிறதுக்காக தான் ரேப்பிடோ நிறைய பேர் சூஸ் பண்ணாங்க. அப்போ ரேட்டை வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஒரு 30 rupees எக்ஸ்ட்ரா 30 rupees அதில் +30 போட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது இந்த லொக்கேஷன், அதனால இன்னொரு 50 rupees சேர்த்து கொடுங்க அப்போ தான் வருவேன் அப்படின்னு வரும்போதே கால் பண்ணி சொல்கிறவங்க இருக்காங்க. வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் 50 rupees சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு, அதாவது அது ஒரு ஆப்ளிகேஷனாக கூட வைக்க மாட்டாங்க. டைரெக்டாக வந்து ஆர்டர் போடுற மாதிரி 50 rupees கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் இப்போ வந்து நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ரேப்பிடோ இந்த மாதிரி ஆன்லைன் இதெல்லாம் டாக்ஸி சர்வீஸ்லாம் தெரியும் இல்லையா, அவங்களுக்கும் இந்த ஆட்டோக்காரங்களுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ யார் மேலே தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாகவே அந்த கேப் அப்படிங்கிறது எங்கே வருதுன்னா, அதாவது ரேப்பிடோவோ இல்லை வந்து ஊபர் ஓலா இதெல்லாம் வந்து புக் பண்ணும்போது ரொம்ப கம்மி ரேட்டில், அதாவது நார்மலாக வந்து இங்கே நம்ம ஒரு இடத்துல ஆட்டோ பிடிச்சோனாலே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் போகிறதுக்கே 50 rupees வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆட்டோக்காரங்க வந்து அப்படி வந்து நிர்ணயம் செய்யும்போது இதுவே வந்து நம்ம ஓலாலேயோ இல்லை ஊபர்லேயோ அதே தூரத்துக்கு புக் பண்ணும்போது அதை விட கம்மி ரேட் வருது அப்படிங்கிறது தான் பீப்புள் வந்து சூஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு அதை கொண்டு போகுது. அதுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி எல்லாருமே வந்து ஓலாவோ ஊபரோ இல்லை வந்து ரொம்ப கம்மியாக அப்படின்னு பார்க்கும்போது ரேப்பிடோ தான் மோஸ்ட்லி வந்து புக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் மக்களை வந்து அதை சூஸ் பண்ண வைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ இந்த கிளாஷ் எங்கே வருது அப்படின்னா, அப்போ வந்து எல்லாருமே அதை தான் சூஸ் பண்ணுறாங்க. அப்போ நார்மல் ஆட்டோ ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல. இப்போது ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அது ஒரு சோஷியல் மீடியாவில் போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது கீழே போய் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக நிறைய கருத்துக்கள் வரும். இப்போ ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த பெண் பாவம் அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க நாங்கள்லாம் வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடும்போது கீழே போய் எல்லாரும் திட்டுறாங்க, நீலாம் மனுஷனாடா இவ்வளோ காசு சார்ஜ் பண்ணுறீங்க அந்த மாதிரி. அப்போது ஆட்டோக்காரங்க மேலே தப்பு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கவர்மெண்ட் அதை வந்து இது ஸ்டெபிலைட் பண்ணணும்ல. கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது. கவர்மெண்ட் வந்து அதை பண்ணினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய அந்த எதிர்பார்ப்புமே அதுதான். ஆனால் இப்போ ஆட்டோக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அவங்க இஷ்டத்துக்கு இப்போ மழை டைம்லலாம் வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி அந்த புக் பண்ண இடத்துலேருந்து கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் போகிறதுக்கே வந்து நார்மலாக ஒரு 30 rupees 50 rupees அப்படிங்கிற அந்த இடத்துக்கே ஒரு 100 rupees கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ மழை டைம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோ ஓட்டுவதில் சிரமம் அந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லுவாங்க.
ஆனாலுமே இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு என்ன மழை நேரத்தில் என்ன சிரமம், ஆனால் அது ஒரு காரணம் அவங்களுக்கு. ஸோ இது வந்து பொதுமக்களுக்கு இப்போ சாதாரண மக்கள் எப்படி அந்த ஆட்டோவில் வந்து பயணிப்பாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஸோ தினக்கூலிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஆட்டோ அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ அவங்களாம் ஒரு ஃப்ரீ பஸ்ஸோ இல்லை வந்து நார்மல் ரேட்டுக்குள்ள இடத்துக்கு தான் வந்து அவங்க போய்க்க முடியும். ஸோ அவங்க எல்லாமே வந்து ஓலாவோ ஊபரோ தான் சூஸ் பண்ண முடியுமே தவிர இந்த ஆட்டோவை வந்து சூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து ஓலா ஊபர் மாதிரி வந்து ஒரு ஒரு இடம்லேருந்து இன்னொரு இடத்துக்கு இவ்வளோ தான் நீங்கள் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிர்ணயம் செய்கிறது வந்து மக்களுக்கு தான் நல்லது. இப்போ போராட்டம்லாம் பண்ணுறாங்க இந்த ஆட்டோக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஆட்டோ எடுக்க மாட்டோம், இந்த மாதிரி ரேப்பிடோ ஊப்பர் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணணும், தடை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதை தடை பண்ணால் மட்டும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருமா இவங்க ஆட்டோக்காரங்களுக்குற ஒரு கேள்வி வருது. இல்லை அவங்க தடை பண்ணணும்னு கேட்குறதே வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பயம் தான். ஸோ எல்லாருமே ஊபர் ஓலான்னு சூஸ் பண்ணும்போது அவங்கள யாருமே தேடி போக மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப டிஜிட்டலைஸாக நம்ம வளர்கிறோம். ஸோ இதுலேயுமே வந்து ஆப்ஸ் மூலமாக வந்து ஆட்டோவோ காரோ வந்து புக் பண்ணி போகும்போது ஈவன் பைக்ஸ் இப்போ வந்து நிறைய கேர்ள்ஸே வந்து பைக்ஸை சூஸ் பண்ணி போகக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த குறையும் சொல்றாங்க. அதாவது யாருன்னு முன்ன பின்ன தெரியாதவங்க கூட ஒருத்தவங்க கூட இல்ல இந்த முன்ன பின்ன தெரியாது, அப்புறம் வந்து பைக்ல பொண்ணுங்க போறாங்க. இந்த அதாவது சமூகத்துல வந்து பெண்கள் மீது வைக்கப்படக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு பெண்கள் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து முன்ன பின்ன தெரியாது. அப்படி பார்க்கும்போது லைஃப்ல வந்து எதுவுமே முன்ன பின்ன தெரியாது தான். ஸோ அப்படி ஒரு விஷயத்த நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பண்ணும்போது தான் வளர்ச்சிங்கிற ஒன்றையே நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து பெண்கள் வந்து இப்படி போகிறாங்க பண்ணுறாங்கங்கிறது நார்மலாக எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான். ஆனால் அதை கடந்தும் பெண்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க. இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி ரேபிட்டோலாம் புக் பண்ணி போகும்போது பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆட்டோக்காரங்க குற்றம் சொல்றாங்க. அது வந்து மெஜாரிட்டி வந்து இப்போ ரேபிடோவோ ஊபரோ வந்து புக் பண்ணி போகிறாங்க. அதனால அங்கே வந்து எல்லா இடங்கள்லையுமே நம்ம வந்து ஒரு இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து எப்பயாவது ஒன்று வாழ்க்கையில் சந்திக்க தான். அதாவது மனிதர்களை பொறுத்து தான் அதுவே தவிர ரேபிடோ ஊபரை பொறுத்தோ இல்லை வந்து சாதாரண ஆட்டோ சூஸ் பண்ணி போகிறோங்கிறத பொறுத்தோ இல்லை. ஸோ தனிநபர்களோட டிசிப்ளினை பொறுத்து அது. இப்போ ரேபிட்டோல கூட பெண்கள் கூட பிங்க் ஆட்டோ அந்த மாதிரி பிங்க் பைக் இதெல்லாம் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி நைட் டைம்ல போகிறது அவங்களுக்கு ஒரு சேஃப்டி நீங்க நினைக்கிறீங்க? அப்போ இப்படி சேஃப்டி இல்லை அதனால ஓட்டக்கூடாது அப்படின்னா அப்போ எப்போதான் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு சிட்டிஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு சேஃப்டியான ஒன்றா தான் இருக்குது. ஸோ ஆனால் இப்படி வந்து அவங்க போகிறது வந்து சேஃப்டியாக ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக எழுந்தாலுமே கூட அவங்க அப்போது எப்போ தான் வந்து அந்த மாதிரி வர்றது. இப்போது நீங்கள் ஆட்டோ புக் பண்ணிங்கன்னா ரேபிட்டோலேயே ஆன்லைன்லேயே புக் பண்ணிங்கன்னா அவங்க நீங்கள் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறத அவங்க கரெக்டாக கொண்டு விட்டுருவாங்க. பட் இதே நீங்கள் ஆட்டோவில் நீங்கள் நைட்டு போகும்போது கேட்டிங்க அப்படின்னா, நான் திருவான்மியூர் வர முடியாது, நான் இந்த ரூட்டில் போகிறேன், இந்த சைடு வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு அதிகார போக்கு இதெல்லாம் தான் அந்த ஆட்டோவோட வீழ்ச்சிக்கு காரணம். அதுதான் வந்து டிசிப்ளினரின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு ஆப்பில் வந்து நம்ம புக் பண்ணும்போது ஓலாவோ ஊபரோ வந்து புக் பண்ணும்போது அதில் ஒரு டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு இடத்துலேருந்து இந்த இடம் அப்படின்னு அது பின் பண்ணும்போது கரெக்டாக வீட்டுக்கிட்டேயே வந்து ஒருத்தங்க கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது அது ஒரு நல்ல ஃபெசிலிட்டியும் கூட. இப்போ நார்மலாக நான் மெயின் ரோட்டில் போய் ஒரு ஆட்டோவில் ஏறி போகணும் அப்படிங்கும்போது அது வந்து காஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குங்கும் போது அதை விட வீட்டுக்கே வந்து லொக்கேஷனுக்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அதை சூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஆப்வியஸ்லி அதுதானே சூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து என்னென்னா டிசிப்ளினரி அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு தான் இதுதான் என்னோட டெஸ்டினேஷன்னா ஊபரோ ஓலாவோ அங்கே வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் ரீச் பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போ நார்மல் ஆட்டோவில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து முதல்ல நம்ம வந்து அந்த டைமிங்கே வந்து ரொம்ப பயமாக இருக்கும். ரொம்ப லேட் நைட்டில் வந்து இல்லை நான் இந்த இடத்துக்கு போகல நான் அங்கே போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் க்ராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய அதாவது ஊபர் ஓலாவில் புக் பண்ணும்போதே கூட இந்த ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ரொம்ப லேட் நைட்டில் வந்து சில பேர் வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் அதுவாவது வந்து எடுத்துருவாங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் டைமிங் கீப் அப் பண்ணுவாங்க. அவங்க இவ்வளோ நேரம் சர்ச் பண்ணணும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எடுப்பாங்க, இல்லைனா வந்து இல்லைனாவது சொல்லுவாங்க. ஆனால் நார்மல் ஆட்டோஸில் வந்து நம்ம வந்து அதை எதிர்பார்க்க முடியாது. இன்ஸ்டண்ட்டாக வந்து யாராவது ஒரு நல்லவங்க வந்து நம்மளுக்கு நிறுத்த மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஆட்டோக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாக்குள்ளே நம்ம தெருவிலேயே
ஆட்டோ ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க நம்ம தினமும் பார்க்கக்கூடிய முகமா இருப்பாங்க. நீங்க பேசுவீங்க, நான் பேசுவேன், நமக்கு தெரிஞ்சவங்க கூட இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாம எங்கேயே இருந்து ஒரு ஆன்லைன்ல புக் பண்ணி யாரோ ஒரு அன்னோன் பர்சன் வந்து நாளைக்கு ஒரு ஹெல்ப்னா அந்த ஆட்டோக்காரன் தான் வரணும் இல்லையா. இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆன் பண்ணி கூட்டுறது, நாளைக்கு என்ன ஒரு உதவி இருந்தாலும் அவர் தான் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்காரர் தானே வரணும். அப்போ அதை அவாய்ட் பண்றங்கிறது நம்ம அது எப்படி நியாயமாகும்? அதே கேள்வியே இப்படி திருப்பி கேட்டா எப்படி இருக்கும்? அதாவது எங்க இருந்தோ வர ஒருத்தவங்க தான் நமக்கு வந்து கம்மி காஸ்ட்ல நம்மளை கூட்டிட்டு போய் விடுறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கவர் வந்து நம்ம ஒரு அவசரத்துக்குன்னு கூப்பிட்டா எனக்கு தெரிஞ்சு பக்கத்து வீட்டுக்காரவங்களை விட யாருன்னே தெரியாதவங்க மேல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பக்கத்துல இருந்துன்னு நம்ம கூப்பிடும்போது அவங்க வந்து கம்மி காஸ்ட் நமக்கு ஏதாவது கொடுத்து நம்மளை வந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்களா அப்படிங்கறத பார்க்கணும். இல்ல இப்போ நீங்க எல்லாமே நான் ஆன்லைன்ல பண்ணுவேன் உள்ளூர் வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது இல்ல இல்லையா. அந்த உள்ளூர் வியாபாரிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக வளரவே கூடாது அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து தங்களோட வாழ்வாதாரத்தை வந்து அடுத்தடுத்து ஏன் அப்போ வந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு இவ்வளோ கம்மி காஸ்ட்டில் வந்து போக முடியும்னு ஊபர் ஓலால இருக்கும்போது அப்போ வந்து நம்ம ரொம்ப அதை விட டபுள் காஸ்ட் தான் அவங்க எப்படியும் கேட்பாங்க. ஸோ அதை விட ஒரு கம்மி காஸ்ட்டில் நம்ம கூட்டிகிட்டு போவோம். அந்த மாதிரி வந்து அவங்களுமே முன் வந்து இல்லைன்னா ஓட்டுநர்கள் சங்கம் இருக்கும், ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம். ஸோ அவங்கெல்லாம் கூடி இதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து அரசையே சந்திச்சு கூட அவங்க பேசலாம். இல்லை இப்போ நம்ம இந்த போக்கே இப்படி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆட்டோ அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல் போயிடும் இல்லையா. நம்ம நிறைய இழந்துட்டோம், நிறைய விஷயங்கள் லோக்கல் விஷயங்கள் நிறைய இழந்துட்டோம். அப்படிங்கிறப்போ இந்த ஆட்டோக்காரங்களே இப்போ எல்லாருமே ரேபிடோ புக் பண்ணி போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்டோங்கிறதே அழிஞ்சு போகிற மாதிரி ஆயிடாது. இல்லை இது வந்து ஒரு எவல்யூஷன் தான். நம்ம வந்து நிறைய ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்போம். ஒரு இதை விட ஒன்று பெட்டராக வருது, இதை விட ஒன்று பெட்டராக வருதுன்னா எல்லாருமே பெட்டரை நோக்கி தான் போவாங்க. அப்போது அந்த லோ லெவலில் இருக்கிறது சாதாரணமாக அது வாழ்வாதாரத்தை இழக்கிறது இல்லை வந்து அவங்களோட வாழ்வாதாரம் முற்றிலுமாக போகிறது அப்படிங்கிற நிலைக்கு கூட இந்த வளர்ச்சிங்கிறது போய்கிட்டே தான் இருக்க போகுது. அப்போது இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நமக்கு கம்மி காஸ்ட்லேயும் கொடுக்கல. ஸோ இவ்வளோ தூரம் முன்னாடிலாம் என்னென்னா நிறைய ஆட்டோக்காரங்க வந்து ரொம்ப பேரம் பேசுவாங்க. மக்கள் வந்து பேரம் பேசும்போது அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டாங்க. இவ்வளோ காசுனா இவ்வளோதான், ரொம்ப மிரட்டுறவங்களாம் இருக்காங்க, ரொம்ப சத்தம் போட்டு நம்மளோட அப்போ தான் வந்து நம்ம நாளை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்னால நமக்கு அந்த ஒரு இப்போ தொடங்க போகிற அந்த நாளோட அந்த ஒரு சென்ஸே ஸ்பாயில் ஆகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நார்மல் ஆட்டோ ஓட்டுநர்கள்கிட்ட நான் பார்க்குற அந்த விஷயங்கள் வந்து ஊபர்லேயோ ஓலாலேயோ வந்து பார்க்க முடியல. ஆனால் பட் இப்போ இந்த குற்றச்சாட்டு நம்ம இந்த ஆட்டோக்காரங்க மேலே வைக்கிற அதே குற்றச்சாட்டு தான் இந்த ரேபிடோ ஊபராக இருந்தாலும் சரி, அவங்க புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 20 ரூபா கொடுப்பீங்களா, எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுப்பீங்களான்னு அதை டிமாண்ட் பண்ணுறாங்களே, அது எப்படி? இல்லை அந்த டிமாண்டு வந்து இப்போ வந்து அதுவும் ரேபிடோவில் தான் வந்து எல்லாத்த விட கம்மி காஸ்ட் அப்படின்னு ஆட்டோ அப்படிங்கன்னு வரும்போது அதில் தான் நிறைய பேர் வந்து புக் பண்ணுறாங்க. ஸோ அதில் சமீபத்தில் வந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா 30 ருபீஸ் தான் மினிமமே. அந்த எக்ஸ்ட்ரா போடுறதுமே 10 ரூபாய் 20 ரூபாயும் தாண்டி எக்ஸ்ட்ரா +30 +60 அதுவும் வேணும்னு என்னென்னா +30 போட்டால் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ அதோட போக்கு கொஞ்சம் மாறுது. ஸோ அது வந்து ரேபிடோக்கு தான் பேக் ஃபயரோ தவிர அது இல்லைன்னா ஓலா இருக்குது, இல்லை வேற ஊபர் இருக்குது. அது வந்து அதாவது ரேட்டு கம்மி அப்படிங்கிறதுக்காக தான் ரேபிடோ நிறைய பேர் சூஸ் பண்ணாங்க. அப்போ ரேட்டை வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒரு 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா 30 ருபீஸ் அதில் +30 போட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது இந்த லொக்கேஷன், அதனால இன்னொரு 50 ருபீஸ் சேர்த்து கொடுங்க அப்போ தான் வருவேன் அப்படின்னு வரும்போதே கால் பண்ணி சொல்கிறவங்க இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் 50 ருபீஸ் சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு, அதாவது அது ஒரு ஆப்ளிகேஷனாக கூட வைக்க மாட்டாங்க. டைரெக்டாக வந்து ஆர்டர் போடுற மாதிரி 50 ருபீஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரேபிடோக்கு பேக் ஃபயர் தான். இப்போ பக்கத்து மாநிலம் கேரளா மாதிரியான மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கான மீட்டர் கட்டணம் ஸ்டாண்டர்டாக இருக்குது. நீங்கள் வந்து அதில் 1 ரூபா 10 பைசானாலும் அவ்வளோதான் கொடுக்கணும், அதை மாரி கொடுக்க முடியாது இல்லையா. அதை ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்த முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் வந்து அந்த கோரிக்கைகள் மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் வலுவாக இருந்ததுன்னா அரசு செவி சாய்க்கும் அப்படின்னு தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா இப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் சொல்கிற மாதிரி ஊபரோ ஓலாவோ சூஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தேவை, அது இந்த குரல் எழுப்புறதுக்கான தேவை வந்து கம்மியாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து கன்சிடரே பண்ணுறதில்ல நார்மல் ஆட்டோஸை மோஸ்ட்லி இப்போது.
அப்போது நார்மல் ஆட்டோஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபேர் வந்து அவங்கள பாதிக்கிற பட்சத்தில் இந்த போராட்ட குரல்கள் இல்லைன்னா இந்த பாதிப்பு குரல்கள் இவ்வளோ இருக்குது அதாவது மீட்டருக்கு கட்டணம் வந்து நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற அந்த குரல்கள் வந்து எழும்பாததற்கு காரணம் என்னென்னா அவங்க இப்போதைக்கு அந்த ஆட்டோக்களால் இவங்க அஃபெக்ட் ஆகலை. ஸோ எல்லாருமே வந்து இந்த ஆப்ஸை நோக்கி போயிட்டுருக்காங்கங்கிறது தான் இதோட இது. அப்போது அதாவது இந்த கேப் இருக்குல்ல, இப்போ நார்மல் ஆட்டோஸ்க்கும் இந்த ஆட்டோஸ்க்கும் வரக்கூடிய கேப்பு, இவங்க வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய அந்த சூழல்லாம் வருது அப்படிங்கும்போது நார்மலைஸாகவே அவங்களே இந்த ஸ்டேஜுக்கு தான் வருவாங்க. ரேட்டை வந்து அவங்களாவே குறைப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. இல்லை, இப்போ இது 2 விதமான பார்வை இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ரேப்பிடோ ஊப்பர் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்ப்பரேட் செக்டார். ஒரு ஆப்பு அது செக்டாருக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இல்லையா? பட் இவங்க வந்து இண்டிவிஜுவல் கேப்பபிள் பர்சன் ஆட்டோக்காரங்க இல்லையா? இவங்க வாங்குற பணம் வந்து நேரடியாக இவங்களுக்கு போகுது. அவங்களுக்கு வந்து கார்ப்பரேட் மூலமாக போகிறதுனால அவங்களுக்கு பெரிய லாப நட்டம் கிடையாது. பட் எல்லா இதையும் நாங்கள் தான் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஆட்டோக்காரங்க குற்றம் சொல்கிறாங்க. அது ஒரு நியாயமாக தானே இருக்குது. அவங்க வாங்குற ரேட்டுக்கு இது எல்லாமே எங்களுக்கு செலவு இருக்குங்க, பெட்ரோல் டீசல் செலவு ஏறிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறது ஒரு நியாயமாக தானே இருக்குது. இல்லை, அவங்க சொல்கிறது நியாயமாக இருந்தால் கூட அது வந்து இப்போ ஊபர்லேயோ இல்லை வந்து ஓலாலேயோ வந்து டிரைவர்ஸாக வரவங்க மோஸ்ட்லி வந்து ஃபுல் டைமாக வராங்களான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. அதாவது ஃபுல் டைமாக ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, பார்ட் டைமாக கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஊபர் ஓலா அந்த மாதிரி டாக்ஸிஸ் ஓட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து கொஞ்சம் பாதிக்காது அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனால் ஃபுல் டைமாக அந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு அது வந்து ரொம்ப, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி நார்மல் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு நிறைய லாபம் வருது. அப்படி இருக்கும்போது அந்த லாபம் வந்து இவங்க ஈட்டுறாங்களான்னா அது கம்மி தான். ஸோ அதுவும் வந்து அவங்கள பொறுத்தது தான். இப்போ ரீசெண்டாக நிறைய சோசியல் மீடியா வீடியோக்கள் பார்க்குறேன். என்னன்னா, இந்த ஊப்பர் ஓலா ஓட்டுறவங்களாம் அந்த ஆட்டோக்காரங்க வழிமறித்து அடிக்கிறது, மிரட்டுறது, இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இல்லீகலான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அது ரொம்ப தவறு தானே? இல்லை, தவறு அப்படிங்கிறத விட அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து நம்ம வந்து சோஷியலாக பார்க்கணும். சோஷியலாக பார்க்கும்போது எப்பயுமே வந்து ஒரு நீ பெருசா நான் பெருசா இல்லைன்னா வந்து உன்னால் நான் பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது இந்த கிளாஷஸ் அப்படிங்கிறது நார்மல். ஸோ அப்போ வந்து நார்மலாக, அதாவது நீங்கள் பெருசா நான் பெருசா அப்படிங்கிற அந்த மோதல் வந்து அது தவிர்க்க முடியாதது தான். இல்லை, இப்போ இதுக்கு ஃபைனல் சொல்யூஷன் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்யூஷன் வந்து என்னன்னா, ஆட்டோக்காரங்க பக்கம் தப்பு இருக்குதா, இல்லை இவங்களோட வாழ்வாதாரம் ஆட்டோக்காரங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன்? இல்லை, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் ஆட்டோக்காரங்க வந்து இவங்கள பார்த்தாவது இந்த சிச்சுவேஷனை கருத்தில் கொண்டாவது. ஏன்னா வேற சொல்யூஷன் வந்து, அதாவது நீங்கள் வந்து காஸ்ட்டை கம்மி பண்ணுறதை தவிர இதுக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு சாமானிய மக்களோட ஒரு குரல். அதாவது நீங்க ரொம்ப ஒரு மீடியம் வாங்கலாம், பட் நீங்க இன்னைக்கு வந்து பணக்காரங்களே கூட ஊபரோ ஓலாவோ தான் புக் பண்ணி போறாங்க. அது நான் சொன்ன மாதிரி டிசிப்ளினரி ஜாஸ்தி. இந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ஷாக வந்து பிஹேவ் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குன்னு அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்தாங்கன்னா கொண்டு போய் விடுற வரைக்கும் அவங்க அமைதியாக தான் வர போகிறாங்க. அந்த இடம் வந்துருச்சுன்னா நிறுத்த போகிறாங்க, காசை வாங்க போகிறாங்க. ஸோ இந்த டிசிப்ளினரியும் இவங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அது போக அந்த காஸ்ட் கம்மி பண்ணுறதுல இவங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ வந்து ஒரு அடித்தட்டுலேருந்து வர ஆட்டோக்காரங்க அந்த அடித்தட்டு மக்களோட வழியை புரிஞ்சுட்டு அந்த கட்டணங்களை வந்து பார்த்து வாங்கினா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அடித்தட்டுலேருந்து தான் அவங்களும் வராங்க. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆட்டோக்காரங்க வந்து ஃபேரில் வந்து ரொம்ப ஃபேராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நானுமே நிறைய ஆட்டோவில் பயணிக்கும் போதெல்லாம் கூட ரொம்ப சர்வசாதாரணமாக கொஞ்சம் தூரத்துக்கே வந்து 100 ருபீஸ் 150 ருபீஸ் கேட்பாங்க. ஸோ அது வந்து அது எப்படி அவங்க ஃபேராக இல்லாத போது மக்கள்கிட்ட அதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆமாம், இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கிறத பார்க்க அப்போ மக்களோட பெரும்பான்மையான வாழ்வாதாரம் இதோட தடைப்படுது இல்லையா? அதாவது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அப்படிங்கிறதுக்கும் அவங்க கிட்ட பயணிக்கிற மற்ற மக்களோட வாழ்வாதாரத்துக்கும் அதையும் ஒப்பிட்டு பார்க்கணும்ல அவங்க.